அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான வெற்றிக்கான வார்த்தைக்கு உங்களை அழைக்கின்றேன். அதற்கான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனிடத்தில் கூலிக்காரர் எத்தனை பேர் இருக்கிறார்கள், பூர்த்தியாக சாப்பிடுகிறார்கள், நானோ பசினால் சாகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட இந்த அருமையான இந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போனதினால் அவன் தன் ஆஸ்தியெல்லாம் விற்று போட்டு தன் ஆஸ்தியெல்லாம் அவனுக்கு விழுந்த போது அவனுக்கு பசியினால் அவன் சாகுற போது அவனுக்கு புத்தி தெரிந்த போது வேதம் சொல்கிறது, அவனுக்கு புத்தி தெரிந்த போது தகப்பனுடைய வீட்டை அவன் நினைத்தான். என் தகப்பனிடத்தில் அநேகர் பூர்த்தியாய் நிறைவாய் சாப்பிடுகிறார்கள், நானோ பசியினால் சாகிறேனே. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கூட இந்த தகப்பனை அறியாதனால, இந்த தகப்பனை அன்பு தெரியாதனால, இந்த தகப்பனிடத்தில் வராதனால் இந்த இளைய குமாரனை போல, இந்த கெட்ட குமாரனை போல நீங்கள் பசினாலும் செத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் வியாதி, வறுமை, இல்லாமை, தரித்திரங்கள், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மகனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தகப்பனிடத்தில் போகிறேன்னு சொன்னார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புத்தி தெளிவு உண்டாகும் போது தகப்பனை அறிந்து கொள்ளுங்கள். இந்த தகப்பனை அறிந்து இந்த தகப்பனிடத்தில் போகிறேன். அவன் சொன்னான், என் தகப்பனிடத்தில் நான் போக போகிறேன். அவன் வந்தான். தகப்பன் தூர தேசத்தில் பார்த்து, தூரத்தில் அவனை பார்த்து அவனை கட்டி அணைத்து அவனுக்கு முத்தம் கொடுத்து இழந்ததையும் அவனுக்கு வேண்டியதெல்லாம் அவனுக்கு கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் அறிவில், உங்கள் புத்தி தெளிவு போது இந்த தகப்பனிடத்தில் வாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். இந்த தகப்பனிடத்தில் வாருங்கள். உங்கள் பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், இந்த தகப்பனிடத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை ஆசீர்வதித்து, உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை உயர்த்த, உங்களை மகிமைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.